ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் டேட்டா அனலிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா பைத்தன் மாஸ்டர் பண்ணால் போதும் நமக்கு வந்து டேட்டா அனலிஸ்ட் ஜாப் கிடச்சிரும்னு நம்பி பைத்தன் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூ போனேன். பட் இன்டர்வியூ போனதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தடை மாற்றினேன். 6 மாதத்தில் பவர் பிஐ டீம் லீடாக அசென்ச்சரில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பைத்தான் இம்பார்ட்டண்ட் இல்லை எஸ்கியூஎல் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்கள் ஒரு பிகினராக டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு மூவ் ஆகிறீங்க அப்படின்னா இந்த 5 ஸ்கில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணப்போ ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணாலே போதும், லேர்ன் பைத்தான், மாஸ்டர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், மாஸ்டர் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ், லேர்ன் பைத்தன் அண்ட் எஸ்கியூஎல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தான் இருக்கும். அதை நம்பி நானும் வந்துட்டு பைத்தன் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேசிக்கான சின்டாக்ஸில் ஆரம்பித்து லூப்ஸ், இஃப் கண்டிஷன், ஸ்டேட்மெண்ட்ஸு, டிக்ஷனரி, வேரியபிள்ஸு எல்லாமே படிச்சுட்டு பார்த்தா ஒரு ஃபஸ்ட் மந்த் போச்சு, செகண்ட் மந்த் போச்சு, தேர்ட் மந்த் போச்சு, இப்படி 3 மந்த் போயிடுச்சு. பட் ஈவன் நான் படிச்சுட்டே இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் இன் டைமில் நான் யோசித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட் படிக்கிறோமா, அது பிஸ்னஸ் அனலிஸ்ட் படிக்கிறோமா, இல்லை வந்து கோடிங் படிக்கிறோமா அப்படிங்கிற டவுட் வந்துருச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர்கிட்ட கேட்குறப்ப அவர் சொன்ன ஒரே விஷயம், லேர்னிங் ப்ரோக்ராம் இஸ் ஈஸி கம்பேரிட்டிவ்லி பிஸ்னஸ் திங்கிங். அதாவது ஒரு பிஸ்னஸ் லெவலில் திங்க் பண்ணுறது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ கோடிங் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொன்னார். அந்த ஒரு சென்டென்ஸ் என் கரியரையே புரட்டி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான லாஜிக்கல் திங்கிங்கோ இல்லை வந்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணுறது கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நமக்கு வந்து டே டு டே லைஃப்பில் அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பட் இதே வந்துட்டு கோடிங் வந்து எப்போ வேணால் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய ரொம்ப இன்டெப்த்தான மீனிங். ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட கரியரே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படி நான் என்ன அந்த 5 ஸ்கில் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏஐ ப்ராம்ப்டிங் தெரிஞ்சுக்கணும். இப்போது ஏஐ வந்துருச்சு. ஈவன் சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், கிளாடாக இருக்கட்டும், இல்லை என்ன ஒரு நீ ஏஐ டூல் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ப்ராம்ப்டிங் தெரிய ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து கொஷின் கேட்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, அதை எப்படி ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டேட்டா செட்டை கூகுள்லேருந்து எடுத்து சாட் ஜிபிடியில் உள்ள வச்சுட்டு கிவ் மீ பிஸ்னஸ் இன்சைட்ஸ் அபவுட் தி டேட்டா செட் அப்படி கொடுப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, அந்த டேட்டா செட்டில் என்னெல்லாம் பிஸ்னஸ் இன்சைட்ஸ் கொடுக்க முடியுமோ அது வந்து அந்த ரிசல்ட்டில் வர ஆரம்பிக்கும். அது எனக்கு என்னாச்சுன்னா, என்னோட வே ஆஃப் திங்கிங் டுவர்ட்ஸ் பிஸ்னஸே மாற ஆரம்பிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் டேஷ்போர்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு உள்ள இன்சைட் பண்ணிட்டு எனக்கு வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கொடு அப்படின்னு நான் சொன்னேன்னா, அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த டேட்டா செட்டில் என்னெல்லாம் ரிலவெண்ட்டான பிஸ்னஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு டிஸ்பிளே பண்ணிச்சு. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தான் இந்த இதில் முக்கியம் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது மட்டும் பத்தல, நான் அடுத்த ஸ்கில், அதாவது நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஸ்கில்லு தான் வந்துட்டு என்னோட லேர்னிங் ஸ்பீடை வந்துட்டு ஆல்மோஸ்ட் 10x வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு ஆஸ்க் பிஸ்னஸ் கொஷின்ஸ். ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட். என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கொஷின், அதாவது அந்த டேட்டா செட்டை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ரிலவெண்ட்டான கொஷின் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கண்டிப்பாக புரியும். அதுலேருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதும் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஏரியாவில் சேல்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த கஸ்டமர் எனக்கு ரிப்பீட்டடாக வர்றாங்க, கஸ்டமர் சேர்ன் மாடல் என்ன, எங்கே வந்து எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, ஆர்எல் சேல்ஸ் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பிஸ்னஸ் கொஷின்ஸ் நான் கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லேர்னிங் ஸ்கில்லும் அதிகமாச்சு. மோரோவர் இன்டர்வியூவில் எஸ்கியூஎல் தெரியுமா, பைத்தன் தெரியுமா, இதெல்லாம் கேட்குறத விட இந்த மாதிரி கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ எனக்கு இன்டர்வியூ கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னமே பூஸ்டப் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ப்ரேயராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு இன்னமே எனக்கு வந்து இன்டர்வியூ கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்பவே பூஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிளீனிங். ஸோ நம்ம வந்து எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம், எப்படி லேர்ன் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டா க்ளீன் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த டேட்டா க்ளீன் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு ரொம்ப நேரம் தேடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் சிம்பிளாக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன். அதாவது எரர்ஸ் வருது இல்லையா, நம்ம டேட்டா செட்டில் ரன் பண்ணுறப்ப வரக்கூடிய எரர்ஸை வந்து சால்வ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா, அந்த எரர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சால்வ் பண்ணுற ஸ்கில் தெரிஞ்சதுனால எனக்கு இன்னுமே வந்து லேர்னிங் ஸ்பீடு வந்து அதிகமாகிருச்சு. எனக்கு இன்னுமே வந்து பிஸ்னஸ் லாஜிக் சீக்கிரமாக புரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில். நீங்கள் வந்து ஒரு அழகான டேஷ்போர்டு க்ரியேட் பண்ணாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு ஸ்டோரியாக கொண்டு போனால் மட்டும்தான் வந்து ஒரு பிஸ்னஸ் லீடர்ஸ்க்கோ இல்லை வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து இன்சைட்டபிளாக இருக்கும். ஒரு சும்மா ஒரு சேல்ஸ் டேஷ்போர்டு ஓகே கொடுத்தீங்க இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே எடுத்து கொடுத்துட முடியாது. ஒரு முக்கியமான ஸ்கில் பவர் பிஐ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது என்னென்னா,
ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில், அதாவது அழகாக கொடுத்துக்கிற டேட்டா செட்டை நான் இந்த டேட்டா செட்டை எடுத்தேன், எனக்கு இங்கிருந்தெல்லாம் சேல்ஸ் வந்துச்சு, இங்கிருந்தெல்லாம் வந்து ப்ராஃபிட் ஆச்சு, இந்த இடத்துல வந்து எனக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு த லாஸ்ட் மந்த் இல்லை லாஸ்ட் இயர், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டோரியாக எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதுதான் வந்து அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு, உடனே வேலை கிடச்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா நோ. எனக்கு முக்கியமாக வேலை கிடச்ச ஸ்கில்லை நான் இன்னும் சொல்லவே இல்லை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லி இப்போவும் இன்சிஸ்ட் பண்ணுறது தான் 5th ஒன், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறது. லேர்னிங் ஃபாஸ்டர் வித் ஏஐ. அதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நான் கண்டினியூஸாக வீடியோ பார்க்காம, ஈவன் 20 hours ஆஃப் வீடியோஸ் எல்லாமே இருக்குது நிறையா ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு டேட்டா செட் எடுத்தேன்னா எனக்கு புரியலையா, டக்குன்னு போய் ஏஐயில் போட்டு எக்ஸ்பிளைன் திஸ் டேட்டா செட், முடிஞ்சு. ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது, எனக்கு கிளியராக இல்லையா, ஏஐ explain this data set, rectify this error, rectify this issue, help me explaining this data set, how can I think it in business perspective. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் எந்த இடத்துல எல்லாம் ஸ்டக் ஆக ஆரம்பிக்கணும், டெய்லி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண இடத்துல ஸ்டக் ஆக ஆரம்பிக்கணும், நான் ஏஐயில் போயிட்டு அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணேன். ஸோ அப்போ அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டவுட்ஸும் வந்துட்டு எனக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிது. ப்ளஸ் வந்து என்னென்னா, எனக்கு ஹேண்ட்ஸ் ஆனால் நான் டெய்லியும் டேட்டா செட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சேல்ஸ் டேஷ்போர்டு, ஹெச்ஆர் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்டு, கோவிட் டேட்டா செட்டு, இப்போ ரீசெண்டாக முடிஞ்ச தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்டு, அந்த மாதிரி என்னெல்லாம் நமக்கு வந்து ஆக்சசிபிளான டேட்டா செட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஒர்க்கிங் ஸ்கில் வந்து எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு. மோரோவர் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ போனப்போ யார் வந்துட்டு உனக்கு சின்டாக்ஸ் தெரியுமா, வாட் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் லாஜிக் அப்படின்னு யாரும் கேட்கல, டிக்ஷனரி ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்கல, லூப்ஸ் எப்படி பைத்தானில் ஒர்க் ஆகுதுன்னு யாரும் கேட்கல, ஜாயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாருமே கேட்கல. இன்டர்வியூவில் அவங்க கேட்டது வந்து எல்லாமே ரிலவெண்ட் டு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் நீ எப்படி, ஸோ அதனால தான் புரிஞ்சுக்கிட்டேன், கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் ஃபார் த ரியல் பிஸ்னஸ் கேஸ் சால்வர்ஸ், நாட் சின்டாக்ஸ் மெமரைசர்ஸ். அதாவது சின்டாக்ஸ் மெமரி பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வேலை கிடையாது. ஒரு பிகினருக்கு ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் வேலை. அதுதான் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு அந்த இடத்துல தான் புரிஞ்சுது. வீடியோவில் சொன்ன 5 ஸ்கில்லும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த 5 ஸ்கில்லும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே நீங்கள் பெட்டர்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். பைத்தன் தேவையில்லை, எஸ்கியூஎல் தேவையில்லைங்கிறத நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏஐ டூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லேர்னிங் போகலாம், எந்த டூலை வேணால் கற்றுக்கலாம். அதுதான் பெட்டர் வே, அதர் வே அரவுண்ட் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் நான் சொல்லுவேன். அண்ட் ஈவன் அதுதான் வந்து ஈஸியஸ்ட் மெத்தட் டு ஸ்விட்ச் யுவர் கரியர் டுவர்ட்ஸ் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து, ஒரு வேளை நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. பைத்தன் படிச்சுட்ருக்கீங்களா, இல்லை வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்களா, இல்லை எந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஸ்கில்லை க்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒருவேளை நான் 2026 டேட்டா அனலிஸ்ட்டோ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோ ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா 0லேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட் வித் மீ. தேங்க்யூ.